சந்திரமாமோட போட்டோ ஒண்ணு கூட இல்ல. என்ன? இப்ப என்ன செய்யறது? மறுபடியும் நம்ம மொத்த வீட்டையும் செக் பண்ணலாமே, ஒருவேளை கிடைச்சிட்டா? சரி வாங்க, ஒரு நிமிஷம். மயக்கம் தெளிய ஆரம்பிச்சிருச்சு. அவ கண்ணு துறக்கிறதுக்கு முன்னாடி நாம இங்க இருந்து உடனே போயாகணும். வாங்க, சீக்கிரம் வாங்க. சித்தார்த்தன், என்ன பிரியா? நீங்க அங்க போங்க. சரி சரி, அங்கேயே இருங்க. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். என்னாச்சு உங்களுக்கு? உங்களுக்கு ஒண்ணும் இல்லல்ல? என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்ப மயக்கமா இருக்கு. அப்படின்னா நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. நான் இன்னொரு நாளைக்கு வீட்டுக்கு வரேன். ஆமா, இப்ப என்னால உங்ககிட்ட பேச முடியல. அப்படின்னா நாம இன்னொரு நாளைக்கு மீட் பண்ணலாம். நாட் a ப்ராப்ளம். நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க. பாய், டேக் கேர். என்னாச்சு எனக்கு? ஏன் இப்படி திடீர்னு எனக்கு மயக்கமா இருக்கு? பிரச்சனை எதுவும் இல்லையே? இல்ல, நல்ல வேலை நீங்க மட்டும் வெளியே வரலன்னா நம்ம மொத்த பிளான் ஃபிளாப் ஆயிருக்கும். ஆமா சித்தார்த்தா, அவ மட்டும் நம்மள ஒண்ணா பாத்துருந்தானா அவகிட்ட இருந்து போட்டோஸ் வாங்கிருக்க முடியாது. அதையே தான் நானும் சொல்றேன். ஆனா இப்ப நம்ம என்ன செய்யறது? சரியான வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும். அடுத்ததா என்ன செஞ்சாலும் நிச்சயமா நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா செய்யணும். சீமா சொல்றது கரெக்ட் தான். அதனால முதல்ல நாம ஒண்ணு பண்ணலாம். நீங்க 2 பேருமே வீட்டுக்கு போங்க. பிரேம், நீ என் கூட ஆபீஸ்க்கு வா. ஓகே, நீங்க வீட்டுக்கு போங்க. ஹலோ. ஹலோ நிர்மலா மேடம், வணக்கம். நான் டாக்டர் சதாசிவம் பேசுறேன். வணக்கம் டாக்டர் சார், எப்படி இருக்கீங்க? ஆமா, நீங்க ரிப்போர்ட்ஸ்க்காக போன் பண்ணிருக்கீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ரோகிணியோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துடுச்சுன்னு சொன்னா நான் யாரையாவது அனுப்புறேன், அவங்க கிட்ட கொடுத்து விடுங்க. ரோகிணியோட ரிப்போர்ட்ஸா? அவங்களுடைய நெக்ஸ்ட் செக்அப் டேட்டா ரிமைண்ட் பண்றதுக்கு தான் நான் உங்களுக்கு போன் பண்றேன். அது இல்ல டாக்டர் சார், நீங்க ஏதோ மறந்துட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். ரோகிணி நேத்தே உங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தா, செக்கப்பும் நேத்து தான் நடந்திருக்கு. இல்லையே, இது சாத்தியமே இல்ல. நேத்து ரோகிணி மேடம் ஹாஸ்பிட்டலுக்கு வரவே இல்ல. பெரிய பாட்டி, நாங்க டாக்டர் பார்க்க போனோம். என்னோட செக்கப்காக போயிருந்தோம். டாக்டர் சார், உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கா? ஏன் நான் இவ்வளவு தூரம் கேக்குறேன்னா, நீங்க இல்லாத நேரத்துல வேற டாக்டர் யாராவது ரோகிணிக்கு செக்கப் பண்ணிருப்பாங்களோ என்னவோ. நிர்மலா தேவி மேடம், இதுல ஞாபகப்படுத்தி பாக்குறதுக்கு எதுவுமே இல்ல. என்னோட ஹாஸ்பிட்டலுக்கு எமர்ஜென்சி கேஸ் ஒண்ணு வந்தது, அதனால ஃபுல் டே நான் அந்த கேஸ்லயே பிஸியா இருந்தேன். நேத்து ரோகிணி மேடம் நிச்சயமா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரவே இல்ல. வரவே இல்லையா? ஓ, டாக்டர் சார், நான் என்ன நினைச்சேன்னா, அவங்க சொல்றத நான் தப்பா நினைச்சிட்டனோ என்னவோ. சரி, பரவாயில்ல. போன் பண்ணி ஞாபகப்படுத்துனதுக்கு ரொம்ப நன்றி. அப்படின்னா இதுக்கு அர்த்தம் ரோகிணியும் சீமாவும் நேத்து என்கிட்ட போய் சொல்லிருக்காங்களா? மூன்று முடிச்சு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.
ரெண்டு பேரும் எங்க போயிட்டு வரீங்க? டாக்டர் கிட்ட ரிப்போர்ட்ஸ் வாங்குறதுக்காக போயிட்டு வரீங்களா? ஏன் என்கிட்ட போய் சொன்னீங்க? ஏன் இப்படி ஏமாத்துறீங்க? ஒருவேளை டாக்டர் சார் மட்டும் எனக்கு போன் பண்ணாம இருந்திருந்தா நீங்க ரெண்டு பேரும் இப்படி போய் சொன்ன விஷயம் எனக்கு கடைசி வரைக்கும் தெரியாமலே இருந்திருக்கும். உங்க ரெண்டு பேருக்கும் சுதந்திரத்தை கொடுத்தா நீங்க ரெண்டு பேரும் உங்க இஷ்டத்துக்கு நடந்துக்கிறீங்களா? நீங்க இப்படி எல்லாம் செய்வீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. இது வரைக்கும் உங்க மேல இருந்த நம்பிக்கையில எனக்கு போயிடுச்சு. பெரியத்த, நேத்தே எனக்கு நல்லா தெரியும் இவளுங்க ரெண்டு பேரும் சொன்ன விஷயம் எல்லாமே போய் தான்னு. ஆனா அப்ப நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லல. அப்படி நான் சொல்லிருந்தா நீங்க எல்லாரும் என்ன தப்பா நினைச்சிருப்பீங்கல்ல. அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். எப்படியோ எல்லா உண்மையும் உங்களுக்கு தெரிய வந்துடுச்சுல. நீ சொன்னதெல்லாம் உண்மைதான் பவி. நீ சொன்னது உண்மைதான். நான் உங்க ரெண்டு பேரும் எவ்வளவு நம்புறேன் தெரியுமா? உங்க ரெண்டு பேர் பேச்சுக்கு முன்னாடி நான் யார் பேச்சையும் நம்புறது இல்ல தெரியுமா? ஆனா இன்னைக்கு அந்த நம்பிக்கை மொத்தத்தையும் நீங்க அடியோட அழிச்சிட்டீங்க. எங்க போயிட்டு வரீங்கன்னு இப்பவாவது உண்மை சொல்ல போறீங்களா இல்லையா? இல்லன்னா வேற யாராவது வந்து இந்த விஷயத்த சொல்ல போறாங்களா? சீமா, ரோகிணி, உங்க ரெண்டு பேருக்கு என்ன ஆச்சு? நேத்து நீங்க ரெண்டு பேரும் எங்க இருந்தீங்கன்னு அத்தை கேக்குறாங்கல்ல, சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. அது வந்து நேத்து நாங்க ரெண்டு பேரும் பெரியத்த, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. உங்க மனசை கஷ்டப்படுத்தணும்னு நாங்க நினைக்கல. இப்படி எல்லாம் நடக்கணும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா பெரியத்த, பிளீஸ் தயவு செஞ்சு எங்க ரெண்டு பேரையும் நம்புங்க. நாங்க நிச்சயமா எப்பவும் எந்த தப்பையும் செய்ய மாட்டோம். நீங்க எங்க மேல வச்சிருக்க நம்பிக்கையை என்னைக்கும் கெடுத்துக்க மாட்டோம். உங்க ரெண்டு பேரையும் நான் நம்பறதுக்கு தயாரில்லன்னு தெரிஞ்சுக்க சீமா. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ரெண்டு பேரும் ஏன் இப்படி ஒரு தப்பு செய்யணும்? எதுக்காக என்கிட்டயே போய் சொன்னீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க பண்ணது பெரிய தப்பு. அது மட்டும் இல்லாம உண்மையை மறைச்சு அதை விட பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க. செஞ்ச தப்புக்கு உங்க ரெண்டு பேருக்கும் நிச்சயமா தண்டனை கிடைக்கும். இந்த நிமிஷத்துல இருந்து உங்க ரெண்டு பேரோட முகத்தை பாக்குறது கூட எனக்கு இஷ்டம் கிடையாது. நான் நினைச்சது இப்ப நல்லாவே நடக்குது. பவி, எல்லாரும் சொல்றது உண்மைதான். அந்த கடவுள் எப்பவும் லீட் பண்ணுவாரு, ஆனா தண்டனை கொடுக்காம விட மாட்டாரு. ஆமா அம்மாக்கா, பெரியத்தைக்கு இவங்கள பத்தி நல்லா புரிஞ்சிடுச்சு. யாரையும் அதிகமா நம்ப கூடாதுன்னு இப்ப பெரியத்தை ஒரு நல்ல முடிவுக்கு வந்திருப்பாங்க. வாங்கக்கா, நமக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு. ரோகிணி, சீமா, இன்னைக்கு உங்க ரெண்டு பேரால வீட்டுல இருக்கிறவங்க அத்தனை பேர் முன்னாடி நான் தலை குனிய வேண்டியதாயிடுச்சு. நீங்க ரெண்டு பேரும் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனா அத்தை, அது வந்து போதும். நீ எதுவும் பேச வேண்டாம். அக்கா, எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்லி விட்டுருக்கலாம்ல. நீங்க பாத்தீங்கல்ல,
எல்லாரும் நம்ம மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. பெரிய பாட்டியும் நம்ம முகத்தை பார்க்க இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அக்கா எல்லாரும் நம்ம மேலதான் ஏதோ தப்பு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையை சொல்ல போனா நம்ம 2 பேரும் இந்த வீட்டோட நிம்மதிக்காக தானே செய்யறோம். இல்ல ரோகிணி, இப்போ நம்ம இந்த உண்மையை சொல்றதால பிரச்சனை சரியாக போறதில்ல, பிரச்சனை இன்னும் பெருசாதான் ஆகும். அது மட்டும் இல்லாம பவியக்காக்கும் சந்திரமாமாக்கும் எந்த பிரச்சனையும் வராம நம்ம பாத்துக்கணும். இந்த ப்ராப்ளம் மொத்தமா சால்வ் ஆகுற வரைக்கும் நம்ம வீட்ல யார்கிட்டயும் இத பத்தி எதையும் சொல்லக்கூடாது. நீ வேணா பாரு ரோகிணி, எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் பெரியத்த முழு மனசோட மறுபடியும் நம்மளை ஏத்துப்பாங்க. அவங்கள பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். ஆனா ஒண்ணு, இப்ப பாட்டிக்கு உங்க 2 பேர் மேலயும் சந்தேகம் வந்துருச்சு. அதனால இனிமே நீங்க வீட்லயே இருங்க. வெளிய மத்த விஷயங்களை நாங்க பாத்துக்கிறோம். அதெல்லாம் விடுங்க, முதல்ல இதுக்கு பதில் சொல்லுங்க. அனிதா கிட்ட இருந்து போட்டோகிராஃப்ஸ் வாங்குறதுக்கு வேற ஏதாவது பிளான் போட்டீங்களா இல்லையா? பரவாயில்லைங்க, கலக்கிட்டீங்க. நல்ல பிளான் தான் போட்டிருக்கீங்க. ஒரு நாள்லயே நீங்க டிடெக்டிவ் ஆயிட்டீங்க. என்ன டிடெக்டிவா? நீ என்ன பார்த்து என்ன சொல்ல வந்தனா, ஸ்மார்ட்னு தானே சொல்ல வந்த? சொல்லு ரோகிணி, சொல்லு. நான் ஸ்மார்ட் தானே? ஓகே, நீங்க ஸ்மார்ட். ஐ நோ தட். சின்ன வயசுல இருந்து நான் ரொம்ப ஸ்மார்ட். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என் கூட இருக்கிறதால ஸ்மார்ட் ஆயிட்டீங்க. இன்னும் கொஞ்ச நாள் இருந்தீங்கன்னா அப்புறம் இன்னும் அதிக ஸ்மார்ட் ஆயிடுவீங்க. ஆஹா. ரோகிணி, நாளைக்கு நான் அந்த அனிதாவை மீட் பண்ண போறேன். தனியா? அவ நாளைக்கு என்ன மீட் பண்ண போறா, அதுவும் தனியா. உனக்கு அவளை பத்தி தெரியாது, எப்ப பார்த்தாலும் ஒட்டிக்கிட்டே இருப்பா. அவ கூட நான் தனியா இருந்தா அவ மறுபடியும் என் கூட நெருக்கமா வந்து ஒட்டிக்க கூட வாய்ப்பு இருக்கு. சோனா நாளைக்கு நானும் அவகிட்ட அதே மாதிரி நடந்துக்க வேண்டி இருக்கும். அப்போ 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 நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு அப்படி செய்யலாம் இஷ்டம் இல்ல. ஒருவேளை நம்ம பிளானுக்காக அந்த மாதிரி நடந்து நான் அந்த மாதிரி இருக்கிறது உனக்கு உனக்கு கொஞ்சம் கூட கஷ்டமா இருக்காதா? உனக்கு ஏதாவது கஷ்டமா இருந்தா சொல்லு, இந்த வேலையை நான் செய்ய மாட்டேன். உனக்கு ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இதுல எனக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது சொல்லுங்க. சரி நீங்களே சொல்லுங்க, எதுக்கு நான் ஃபீல் பண்ணணும்? இல்ல இல்ல, ஆஃப் கோர்ஸ் நீ எதுக்காக இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணும்? நான் ஜஸ்ட் சும்மா கேட்டேன், அவ்வளவுதான். ஆனா ஒண்ணு மட்டும் கன்ஃபார்ம்ங்க, இந்த முறை ராத்திரி ஃபுல்லா கண்ணு முழிச்சு உங்களுக்கு எந்த டைலாக்ஸும் சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்ல. இல்ல இல்ல, அதையெல்லாம் நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம். இது இருக்குல்ல, எங்க ஸ்டாப் ஆனாலும் அங்க டிங் 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 டிங். ஹலோ மம்மி. சொல்லு பாக்கண்ணா. மூன்று முடிச்சு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மணி 10 ஆயிடுச்சு. ஆனா இந்த ரமேஷே இன்னும் வரல. ஹாய், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லாதான் இருக்கேன். முதல்ல நீங்க உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க. உங்களை பார்த்த நிமிஷத்துல இருந்து I'm really serious. நான் உனக்காக ரொம்ப சீரியஸ் ஆயிட்டேன். எனக்கு என்ன தோணுது தெரியுமா? என்ன? என்னன்னா என்ன? என்னன்னா உன்னை உடனே என் அப்பா அம்மாவை பார்க்க கூட்டிட்டு போகணும்னு தோணுது. போலாமா? எப்ப?
இப்போ இப்பவா? வேண்டாம். எந்த விஷயத்திலயும் அதிகமா அவசரப்படக்கூடாது. அவங்கள பாக்குறதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட் ஒருத்தரை நீ மீட் பண்ண போற. அவன் என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு. நாங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்தே ஒன்னாதான் இருக்கோம். என் அப்பா அம்மாவுக்கு என்னை விட அவன் மேலதான் பாசம் அதிகம். அவன் சொல்லி எதையும் அவங்க தட்டினதில்ல. உனக்கு நான் அவனை இன்ட்ரோடியூஸ் பண்றேன். அவன் மட்டும் உன்னை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிட்டான், நிச்சயமா எங்க வீட்டுக்கு நீதான் மருமக. நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஏன்னா எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. எனக்கு நல்லா தெரியும் உன்னால என்னோட ஃப்ரெண்ட நல்லா இம்ப்ரெஸ் பண்ண முடியும். என்னையும் இம்ப்ரெஸ் பண்ணிட்டல. அனிதா யாரையும் இம்ப்ரெஸ் பண்ண மாட்டா, எல்லாரையும் பைத்தியமாக்குவா. அது கூட பெர்ஃபெக்ட்டா பண்ணுவா. என்ன யோசிச்சுட்டு இருக்க? டேய் பிரேம், எப்படி இருக்க? பிரேம், இவ எதுக்கு இங்க வந்தா? ஒன்னு பாக்குறதுக்காக தான் என் ஃப்ரெண்ட் இங்க வந்திருக்கான். ஐ மீன், உனக்கு எதுவும் புரியல? இவன் தான் என் ஃப்ரெண்டு. இவன் என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்பெஷல். வெரி ஸ்பெஷல். நான் மனசார காதலிக்கிறேன்னு சொன்னனே அந்த பொண்ணு இவங்க தான்டா பிரேம். என் மனசுல என் மனசு மொத்தமும் இவங்க தான் இருக்காங்க தெரியுமா? எனக்கு இவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. இவங்க பேரு அனிதா. இவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன். அப்புறம் அனிதா, இவன் தான் என்னோட ஃப்ரெண்ட், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். இவனை பத்தி தான் உங்ககிட்ட நான் முன்னாடியே சொல்லியிருக்கேனே. என் பேரண்ட்ஸ் நான் சொன்னா கூட கேட்காம இருக்கலாம், ஆனா இவன் சொன்னா அவங்க நிச்சயமா கேட்பாங்க. சோ ஹாய் அனிதா. நீங்க எப்படி இருக்கீங்க? ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. வெயிட்டர், கிரான்பெரி ஜூஸ். 2 கிரான்பெரி ஜூஸ். ஓகே, தேங்க் யூ. என்னை பொறுத்த வரைக்கும் ரமேஷ் சொன்னது உண்மைதான். ஏன்னா இவனோட அம்மா இவனுக்கு பொண்ணு பாக்குற பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. இல்ல பிரேம், இல்ல நீ சொல்ற எதுவும் சரியில்லை. கல்யாணம் பண்ணிக்க போறது நான் தானே, ஆனா ரைட்ஸ் எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்திருக்காங்க. இது சுத்தமா சரியில்லை. அதுவும் உண்மைதான். ஆனா நீ வேற நாட்டுல இருக்கிறவன், இந்த நாட்டுல இருக்கிறவங்களை பத்தி உனக்கு என்ன தெரியும்? உனக்கு தெரியுமா, இங்க சில பேர் ரொம்ப மோசமானவங்க. முகத்தை பார்த்தா அப்பாவி மாதிரி இருப்பாங்க, ஆனா அவங்க மனசுல மொத்தமும் விஷம்தான் இருக்கும்.